ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம வர்னிஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான ஆப்பம் தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த டம்ளரில் 1 கப்பு பச்சரிசி எடுத்துக்கலாங்க. அதே கப்பில் 1/4 கப்பு உளுந்து எடுத்துக்கலாங்க. உருட்டு உளுந்து பருப்பு எடுத்துக்கலாங்க. வெந்தயம் ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கலாங்க. இது எல்லாத்தையும் ஒரு 3 டைம் நல்லா கழுவிட்டு ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போது நம்ம ஆப்பத்துக்கு ஊற வச்ச அரிசி நல்லா ஊறிடுச்சுங்க. இப்போ இதை கிரைண்டரில் சேர்த்துக்கலாங்க. ஒரு மூடி தேங்காவை திருவிட்டு அதில் சேர்த்துக்கலாங்க. அரிசி எடுத்த அதே கப்பில் 1 கப்பு நம்ம வேக வச்ச சாப்பாடு எடுத்து போட்டுக்கலாங்க. ரைஸ் 1 கப்புங்க. தண்ணி ஊற்றி ஆட்டிக்கலாங்க. மாவு கரெக்டான பதத்தில் அரைச்சிருச்சுங்க. இப்போ மாவு அள்ளிக்கலாங்க. இப்போ நம்ம ஆப்பத்துக்கு அரைச்ச மாவில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாங்க. இப்போ நல்லா மாவை கரைச்சிக்கலாங்க. இந்த மாவை இப்போ மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 7 மணி நேரம் கழிச்சிட்டு அப்புறம் ஆப்பம் சுட்டுக்கலாங்க. நம்மளோட ஆப்பம் மாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. வாங்க ஆப்பம் ஊற்றலாங்க. ஆப்பம் ஊற்றிக்கலாங்க. வடை சட்டியில் 2 கரண்டி ஆப்பம் ஊற்றி மூடி போட்டுக்கலாங்க. நம்மளோட ஆப்பம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது சூப்பராக உப்பி வெந்துருச்சுங்க. நம்மளோட ஆப்பம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. ஆப்பம் பிடிச்சிருந்துச்சுன்னா வர்னிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நான் போட்ட எல்லா வீடியோ உங்களுக்கு ஒன்றுக்கு ஒன்றே கிடைக்குங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.